இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், சால்வ்னு கொடுத்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரைட் ஹேண்ட் சைடை பாருங்கள், 8x² e⁻2x sin 2x. ஆல்மோஸ்ட் டைப் 1 வந்து நம்ம என்ன பார்த்துருப்போம்னா வெறும் e⁻ax மட்டும் ரைட் ஹேண்ட் சைடில் இருந்துச்சுன்னாக்க பார்த்துருப்போம். அடுத்து sin ax ஆர் cos ax மட்டும் இருந்துச்சுன்னா அது ஒரு டைப்பாக பார்த்துருப்போம். இல்லை ரைட் ஹேண்ட் சைடு x² மட்டும் இருந்துச்சுன்னா அது ஒரு டைப்பாக பார்த்துருப்போம். இப்போ இது பாருங்க, மல்டிப்ளிகேஷன் ப்ராடக்டில் இருக்குது எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும், சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சிஎஃப்னா என்னது? ஆக்சிலரி ஈக்குவேஷனு ஃபஸ்ட்டு முடிக்கணும். இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன் இஸ் டிக்கு பதிலாக m போடுவீங்க. m² - 4m + 4 = 0. இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஆக்சுவலாக m-2² போட்டுடலாம்ல. = 0. m = 2, 2 ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு ஈக்குவலு. ஸோ அப்போ சிஎஃப் எப்படி இருக்கும்? c1 + c2x e⁻2x. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் எழுதிக்கிறணும். த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு ஈக்குவல் அப்படின்னு இந்த இடத்துல எழுதணும். அடுத்து சிஎஃப் ஓவர் பிஐயா பிஐனா உங்களுக்கு தெரியும், 1/n போட்டு இங்கே இருக்கிறத அப்படியே எடுத்து இங்கே எழுதுவோம். d² - 4d + 4. இதில் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். 8x² e⁻2x sin 2x. இப்போ நம்ம இப்போ பாருங்கள், இதில் எதை ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும்னா e⁻ அப்படின்னு வந்துட்டாலே அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல e⁻2xன்னு இருக்குது. நான் என்ன செய்ய போகிறேன்னா d இருக்க இடத்த d + 2ன்னு மாற்ற போகிறேன். இங்கெல்லாம் d இருக்கோ அந்த இடத்துல டினாமினேட்டர். இப்போ இங்கே எப்படி வரும்? 1/d இருக்க இடம் வந்து d + 2² வந்துடுமா? அடுத்து -4 × d + 2 வந்துடுமா? +4 வந்துடுமா? இப்போ இங்கே என்ன பண்ணுறோம்னா இந்த கான்ஸ்டன்ட்டையும் இதையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணதுனால முன்னால் கொண்டு வந்து எழுதிக்கிறேன். இங்கே 8 × e⁻2x அப்படின்னு போட்டு இது போக ரிமைனிங் என்ன இருக்குது? இந்த x² இருக்குது, sin 2x இருக்குது. அதை மட்டும் இங்கே போட்டுக்க. சரியா? இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 8 e⁻2x. இது எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன வரும்? d² + 4d + 4 வரும். இது எப்படின்னா a + b² இருக்குது. ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அடுத்து இங்கே என்ன பண்ணுவோம்? இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். -4d -8 + 4 இங்கே இருக்கக்கூடிய டேர்ம் இதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிட வேண்டியது. இங்கே டினாமினேட்டர் இதை பாருங்கள், இதை இங்கே 4 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது. 4 + 4 8. ஸோ 8 - 8 0. இது கேன்சல் ஆகிடும். இங்கே 4d இருக்குது, இங்கே -4d இருக்குது, கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே எனக்கு என்ன வருது? எப்படி ரெடியூஸ் ஆகுது பாருங்கள். 8 e⁻2x 1/d² x² × sin 2x. சிம்பிளாக ரெடியூஸ் ஆகிடுச்சா? இப்போ ஃபார்முலா போடணும். இதில் வந்து பாருங்கள், இந்த எப்படி என்ன பார்ட்டில் இருக்குது உங்களுக்கு தெரியும். e⁻iθ எப்படி படுதுலாம்? e⁻iθ cos θ plus I sin θ வா? ஓகே. e⁻iθ = cos θ plus I sin θ. சரி, இங்கே e⁻i2x இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி எழுதுவோம்? தீட்டாவுக்கு பதிலாக 2x இருக்கா? cos 2x plus I sin 2x. ரியல் பார்ட் ஆஃப் e⁻i2x எதுப்பா? ரியல் பார்ட்னு இதுதானே. ரியல் பார்ட் ஆஃப் e⁻i2xங்கிறது cos 2x. சரியா? இமேஜினரி பார்ட் ஆஃப் e⁻i2xங்கிறது என்னது? sin 2x-ஆ? ஐ வருது தான் இமேஜினரி, அது உங்களுக்கு தெரியும். ஸோ ரியல் பார்ட்னாக்கா ஐ வராத டேர்மு. cos 2xங்கிறது ரியல் பார்ட் ஆஃப் e⁻i2x.
sin 2xங்கிறது இமேஜினரி பார்ட் ஆஃப் 5 இதெல்லாம் இப்போ ஏன் பேசிகிட்டு இருக்கோம்னா இங்கே பாருங்களேன், இங்கே வந்து sin 2x வந்திருக்கு. நான் இந்த sin 2xக்கு பதில் அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்ய போகிறேன், இந்த sin 2x இருக்க இடத்த இமேஜினரி பார்ட் ஆஃப் e⁻i2xன்னு மாற்ற போகிறேன். சரியா? இந்த இடத்த இமேஜினரி பார்ட் ஆஃப் e⁻i2xன்னு போகிறேன். அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போகிறோம்னா இந்த இமேஜினரி பார்ட் இதை தூக்கிட்டு வந்து இங்கே போட்டுறேன். ஃப்ரண்ட்டில் எல்லாம் ஒன்று தான், இங்கே இருக்கிறது அங்கே போட்டாலும் ஒன்று. இமேஜினரி பார்ட்னு போட்டு இதை எடுத்துறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆல்ரெடி e⁻ax இன்ட்டு மல்டிப்ளிகேஷனில் வந்தாலே நம்ம எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், e⁻axக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். இப்போ இதுக்கு முன்னாலேயே சில சம்ஸ் டிரைவ் பண்ணோம். அதாவது இங்கே e⁻2x எடுத்துக்கிட்டு d இருக்க இடத்த பதிலாக d+2ன்னு போட்டு சிம்பிளிஃபை பண்ணோம்ல. இப்போ இங்கே என்ன இருக்குது, e⁻i2x இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்னா d இருக்க இடத்த d+i2 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். சப்ஸ்டிட் பண்ண நான் இந்த இடம் என்னென்னு மாறிடும், d² d+i2 ஹோல் ஸ்கொயர்னு வந்துடுமா. இப்போ நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ணிட்டோம், அதனால இதை எடுத்துகிட்டு போய் நான் இங்கே எழுதிடுறேன். சரியா? e⁻i2x எதுக்கெல்லாம் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டோமோ அது மட்டும், இது மட்டும் வந்து இருக்குமா. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க கீழே. இதை எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன வரும், இதெல்லாம் அடிச்சிடவா, தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதை இந்த ஸ்டெப்பை அப்படியே எடுத்து இங்கே எழுதி இமேஜினரி பார்ட் ஆஃப் 8 × e⁻2x × e⁻i2x 1/d + i2 ஹோல் ஸ்கொயர். இதை எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன பண்ணுறோம், d² + 4di 4i4dன்னு போட்டுக்கிறவா, i4d ப்ளஸ் i +4 -4 ஏன்னா i2 ஹோல் ஸ்கொயர்னு வரும், i² வேல்யூ -4. நான் இந்த இடத்த -4. இங்கே என்ன இருக்கும், x² மட்டும் இருக்குமா. ரைட் ஹேண்ட் சைடு x² மட்டும் இருந்தால் நம்ம என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணுமோ அதை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இதில் நான் என்ன செய்ய போகிறேன், இதெல்லாம் அப்படியே எடுத்துக்கிறேன், சும்மா டிட்டோ போட்டுக்கிறேன். இதில் -4 காமன் எடுத்துறேன். -4 காமன் எடுத்தேன்னா 1 - d² + i × 4d/4 அப்படின்னு கிடைக்கும். எழுதலாமா? அதாவது நம்ம இந்த ஸ்டெப்பு என்னன்னா ரைட் ஹேண்ட் சைடு x பவர் இந்த மாதிரிலாம் இருந்தால் இதுதான் ப்ரொசீஜர். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், அடுத்த ஸ்டெப்பு இங்கே டினாமினேட்டரில் இருக்குது இல்லையா, இதை நியூமரேட்டர் கொண்டு போகிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து சும்மா எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஏன் எக்ஸ்ன்னு சொல்கிறேன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது, 1 - x ஹோல் இன்வர்ஸ். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும், 1 + x + x² + x³ இப்படி போயிட்டே இருக்கும் இந்த இடத்துல. அதனால சொல்கிறேன் இது எல்லாத்தையும் சும்மா எக்ஸ்ன்னு ட்ரீட் பண்ணுங்கன்னு. இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸுக்கு சம்மந்தம் இல்லை, சும்மா ஜஸ்ட் ஃபார்முலாவுக்காக சொல்கிறேன். இங்கே என்ன வரும், இங்கே இருக்கக்கூடிய டேர்ம் அப்படி இங்கே எடுத்து எழுதிடுவீங்க. 1/-4 இங்கே இருக்கும். இது நியூமரேட்டர் போயிருமா, 1 - d² + i4d/4 ஹோல் இன்வர்ஸ் இன்ட்டு என்ன போடுறேன், x² போட்டுறேன். சரியாப்பா? சார் ப்ளஸ்ஸில் எதுலப்பா, ப்ளஸ்ஸில் அது சும்மா ஜஸ்ட்டு சொல்லி கொடுத்து. இந்த x² எத்தனை டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம், மேக்ஸிமமாக 2 டைம்ஸ் பண்ணலாம். இப்போ d of x² என்ன 2x, d² of x² இதை திரும்ப இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், நமக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். d³ of x² என்ன ஆகும், 0.
ஏன்னா மேக்ஸிமமாக எக்ஸ் ஸ்கொயரை ரெண்டு வாட்டி. டைம் தான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டில் வந்து இமேஜினரி பார்ட் ஆஃப் சம்திங்கிறது ஒன்று அப்பியர் ஆகும். அதுக்கப்புறம் இந்த -1/4 வரும். இது இருக்கு இல்லையா, இதை எக்ஸ்பேண்ட் பண்ண 1 மைனஸு d ஸ்கொயர் ப்ளஸ் I 4d/4. அதாவது இந்த ஃபார்முலாவில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்குதோ அந்த இடத்துல இதை ரீப்ளேஸ் பண்ணு. அடுத்து ப்ளஸ் d ஸ்கொயர் I 4d/4 ஹோல் ஸ்கொயர். அடுத்து வந்து ஹோல் க்யூப்னு வரும். ஆமாம். எக்ஸ் ஸ்கொயரை மேக்ஸிமமாக ரெண்டு டைம் தான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இது எல்லாத்தையும் விட்டுருங்க. இதெல்லாம் லாஸ்ட்டாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயரை வச்சு மல்டிப்ளை பண்ணால் இங்கே என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயரா. அடுத்து ப்ளஸ் இங்கே டி ஸ்கொயர் இருக்குது. ஆமாம். ஸோ டி ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இங்கே ப்ளஸ் I 4d ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை என்னது 4. அடுத்தது வந்து டினாமினேட்டரில் 4 இருக்குது. ஹோல் ஸ்கொயருங்கிறதுனால இங்கே 16 வந்துடும். இது என்ன ஃபார்மில் இருக்குன்னு பாருங்கள், நியூமரேட்டர். அதாவது இந்த ஃபார்மில் இருக்குது டி ஸ்கொயர் ப்ளஸ் I 4d ஹோல் ஸ்கொயர். இது என்ன ஃபார்மில் இருக்குது, a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கா. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், டி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயருக்கு போட்டிருக்கோம். அதாவது இது a + b ஹோல் ஸ்கொயர். அடுத்து ப்ளஸ் 2d ஸ்கொயர் இன்ட்டு I 4d. அடுத்த டேர்ம் ப்ளஸ் I இன்ட்டு 4d ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். டி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னா d⁴. நான் இதை கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்து இங்கே டி ஸ்கொயர் இன்ட்டு டிங்கிறது d³. அதனால் இதுவும் கேன்சல் ஆகிடும். இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், I ஸ்கொயர் பண்ணால் மைனஸு. இந்த இடம் மைனஸாக மாறிடும். -16 டி ஸ்கொயர்னு வந்துடுமா. ஆமாம் சார். -16 டி ஸ்கொயர். இதெல்லாம் நம்ம ஏன் கேன்சல் பண்ணியிருக்கோன்னு தெரியுது இல்லையா. எக்ஸ் ஸ்கொயரை மேக்ஸிமமாக ரெண்டு டைம் தான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அதனால் நான் கேன்சல் பண்ணேன். இந்த இடத்த என்ன வரும், -16 டி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். அது மட்டும் வரும். சிக்ஸ்டீன் நான் கேன்சல் பண்ணிக்கலாமா. இப்போ டி ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்ன, எக்ஸ் ஸ்கொயரை ரெண்டு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் பண்ணோம்னா 2x, அடுத்த டைம்னா 2. இதை அடிச்சுட்டு 2 மட்டும் போட்டோம். இங்கே டி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வி கெட் 2x. இங்கே இதை அடிச்சுக்கணும். டி ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா ஒரு 2 மட்டும் வருமா. இது ஒரு மைனஸ் வந்ததுனால -2. இதை இப்போ இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயரு 2/4ன்னு இருக்குது. இப்போ அடித்தோம்னா 1/2. அடுத்து இங்கே 8 ப்ளஸ் இது 4 × 2 வந்து 8. I 8x/4ன்னு இருக்கும். இது அடிச்சோம்னா என்ன வரும், I 2x மட்டும் வந்துடுமா, -2. இந்த 1/2ஐயும் -2ஐயும் சிம்பிளிஃபை பண்ணாக்க கெட் 1/2
1 minus 4 divided by 2 அதாவது minus 3/2 வருமா? நான் இதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கிறேன், இது ரெண்டையும் அடிச்சுட்டு x square plus i2x minus 3/2 முடிஞ்சா. இப்போ நான் இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்தது ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் சில விஷயங்களை எழுதியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? இமேஜினரி பார்ட் ஆஃப் போட்டு என்ன போட்டேன், 8 e பவர் 8 இன்ட்டு என்ன போட்டேன், 8 into e power 2x. e பவர் 2x, அதுக்கப்புறம் e பவர் i2x e பவர் 2x அவ்வளோதானே? சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த e பவர் i2xக்கு பதிலாக வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். Imaginary part of 8 into e power 2x, இந்த e power i2x cos 2x plus I sin 2x அப்படின்னு போட்டுட்டு இங்கே வந்து சில எந்த வேல்யூ இது அப்படியே இங்கே எழுதிடுவோம், x square plus I 2x minus 3/2. நார்மல் மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியும், காஸ் டூ எக்ஸையும் எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அடுத்து காஸ் டூ எக்ஸையும் இதையும் இது அப்படியே வச்சுருவோம். இமேஜினரி பார்ட் ஆஃப் 8 e பவர் 2x மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் டூ எக்ஸா, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் 2x. அடுத்தது ப்ளஸ் ஐ இன்ட்டு 2x காஸ் 2x. அடுத்து மைனஸ் 3/2 இன்ட்டு காஸ் 2x. அடுத்து இந்த இதை வச்சு மல்டிப்ளை பண்ணுங்க, ப்ளஸ் ஐ சைன் 2x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரா. அடுத்து இதையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஐ இன்ட்டு என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஐ இன்ட்டு என்னது, ஐ ஸ்கொயர். ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. அப்போ இங்கே என்ன வரும், -2x sin 2x. அடுத்து இதை வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா -3/2. அது ஐ இன்ட்டுன்னு கூட போட்டுருக்கேன், ஐ இன்ட்டு 3/2 நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா இதை வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணாலும் ரியல் பார்ட்டில் எந்த சேஞ்சும் வரப்போகிறதில்ல. இங்கே ஐயே இல்லையே, நான் இங்கே ஃப்ரண்ட்டில் ஐஎம்னு போட்டிருக்கேன். இமேஜினரி பார்ட், இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இமேஜினரி பார்ட்டை மட்டும் எடுக்கணும். இமேஜினரி பார்ட் எங்கே வரும், இதை கேன்சல் பண்ணிடலாமா, வேறு இது போயிடும். அப்புறம் இங்கே ஐ வராத டம் எல்லாம் கேன்சல் ஆகிடும். 8 into e power 2x ஐ வேணாம், ஃப்ரண்ட்டில் தான் போட்டிருக்கோம் இல்லையா, இமேஜினரின்னு போட்டுட்டோம்ல. இப்போ இதை மட்டும் எடுத்து 2x cos 2x plus x square sin 2x minus 3/2 sin 2x. இது என்னது, di. அடுத்த ஸ்டெப் என்ன செய்வோம், தி ஜெனரல் சொல்யூஷன் இஸ்ன்னு போட்டு y is equal to cf plus pi. cfல ஒரு ஆன்சர் வந்துச்சு இல்லையா, அதையும் இதையும் ஆட் பண்ணி எழுதிடுவோம். சப்போஸ் இந்த ப்ராப்ளத்தில் இந்த இடத்துல காஸ் 2xன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம எங்கெல்லாம் ஐஎம் போட்டோமோ அது ஃபுல்லாக ரியல் பார்ட். இந்த இடத்துல காஸ் 2x வந்தால்
சைன் 2xன்னு வந்ததுனால நான் எம்னு போட்டு இமேஜினரி பார்ட்டை கொண்டு மைண்ட் வந்து ஆஃப் பண்ணா மைண்ட் ஸ்கேன் பெரிய அளவில் ஒன்றும் வேரியேஷன் வராது. இப்போ நான் எதெல்லாம் அழிச்சனோ இது அடிச்சேன் இல்லையா 1 2 3 இந்த டேர்ம் மட்டும் வரும் இங்கே. எப்போ இங்கே cos 2x இருந்தால்